அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் இன் 3 minutes அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த புத்தகத்தை பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. ஆக்சுவலாக நான் செக் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ பட் என்னுடைய ஒப்பீனியனில் இந்த புத்தகத்தில் நான் எடுத்த சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த புத்தகத்தில் இருக்கிற நான் படித்ததுலேருந்து எடுத்த ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சு நானும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ், இல்லை ஏதோ ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே 1 by 1 பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஃபீச்சர் பற்றி ஒரு ஐடியா பேசுவோம். அப்போ வந்து ரொம்ப அதிகமாக யோசிப்போம். உங்களுக்கு தெரியும், அதாவது அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் அப்படி வாழ்வேன், நான் அப்படி இருப்பேன், அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் இருப்பேன், இப்படியெல்லாம் இருக்கலாம் தெரியுமா. இந்த பணம் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நான் என்னென்னமோ பண்ணியிருப்பேன், இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிறது. இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து அதிகமாக பேசுவது, இதெல்லாம் வந்து தேவையற்றவை. அதாவது நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே நம்ம அதில் வந்து சாதிச்சிடலாம். இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஆனால் இதில் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அதே தான். நம்ம வந்து இப்போ இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாரு, அவன் இப்போ தான் படித்தான், அவன் நல்ல வேலையில் இருக்கிறான், நீயும் தான் இருக்கிறிய அப்படிம்பாங்க. இது வீட்டில் சாதாரணமாக எல்லா நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம், நேர்லேயும் பார்க்குறோம். அப்போது அடுத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது இவன் அப்படி இருக்கிறான், அவன் பார் இப்போ தான் 2 வருஷம் ஆச்சு, ஏதோ கம்பெனி நடத்திட்டு இருந்தான், திடீர்னு பெரிய ஆளாயிட்டான், வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், இதுன்னு கல்யாணம் ஆகி போச்சு, அப்படி இப்படிம்பாங்க. அப்போது இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை வச்சு ஓவராக திங்க் பண்ணுறது. அந்த மாதிரி இவனும் வந்துட்டு நம்ம வீட்லேயே இந்த பையன் வந்துட்டானா பரவாயில்லையே எண்ணம். அப்போது இதெல்லாம் வந்து நடக்காது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். தி மோர் யூ திங்க், தி லெஸ் யூ அக்காம்ப்ளிஷ். நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல் நோக்கி அச்சீவ் பண்ணுறது குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. ஒரு 10,000 rupees ஒரு சேலரியில் வேலை கிடைக்குது. இப்போ 10,000ங்கிறது ரொம்ப சாதாரணம். சரிங்களா? அப்போது அவர் சரி ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணால் அங்கே இருக்கிறவங்களாம் பேசுவாங்க, அப்படியே ஒரு கான்வர்சேஷன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது. அப்படியே பேசும்போது அவன் சொல்லுவான், மச்சான் நீ படித்ததுக்கெலாம் 30,000 வேலை கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்து 10,000 வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்வாங்க, சரியா, வேலை செய்கிற அப்படிம்பாங்க. அப்போ நம்மளோட எண்ணம் உடனே டக்குன்னு ஒரு மாறும். ஆமாம், இல்லை நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் 10,000 வேலை செய்யணும், நம்ம வேறு வேலை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதே சேலரி தான் கொடுப்பாங்க. அப்போ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்கில்லில் இருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும், அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கணும். நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இவன் அது வாங்கலாம், அவன் ஒரு டிகிரி தானே முடித்தான், அவன் மட்டும் எப்படி இவ்வளோ சம்பளம் வாங்குறான், அவனும் என் கூட தானே படித்தான், அவன் மட்டும் எப்படி இதெல்லாம் வாங்குறான், எப்படி இவனால் மட்டும் முடியுது, அப்படியே 1 by 1 நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு ஒர்க்லையும் ஈடுபட முடியறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ சொல்லுவான், இவன் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான்டா, ஆனால் என்னத்தை பண்ணுறான்னு தான் தெரியல, நானும் இதை 4-5 வருஷமாக இவனை பார்க்குறேன், டெய்லி யோசிக்கிறான், போகிறான் வரான், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்பாங்க. இது ஒன்று. உடனே ஒரு சினிமாவில் ஒரு சில டைலாக் சொல்லுவாங்க, அமைதியாக இருக்கிறவன் நம்ப முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, அமைதியாக இருக்கிறவன் அமைதியாக தான் இருப்பான்.
சரிங்களா? ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சவனாக இருப்பான். அது இப்போ கம்மி. ஏன்னா எல்லா விஷயமும் இப்போ எல்லாருக்குமே தெரியுது. எஜுகேஷனில் மட்டும்தான் சில டேலண்டட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இட்ஸ் நோ மெஷர் ஆஃப் ஹெல்த் டு பி வெல் அட்ஜஸ்ட் டு எ ப்ரொஃபவுண்ட்லி சிக் சொசைட்டி. ஸோ இது எப்படி அப்படின்னா, இட்ஸ் நோ மெஷர் ஆஃப் ஹெல்த் டு பி வெல் அட்ஜஸ்ட் டு எ ப்ரொஃபவுண்ட்லி சிக் சொசைட்டி. அதாவது இப்போ பக்கமாக இப்போ ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு புது விதமான ஒரு வியாதி வைரஸ் வருது அப்படின்னா, ஏற்கனவே தெரியும். இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்துச்சு, அது உலகம் ஃபுல்லாகவே பரவிச்சு. இப்போ அது போன்ற ஒரு சில வைரஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எபோலா வைரஸ், இந்த மாதிரி ஒரு சில வைரஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டத்தக்க சில நாட்டையே மாற்றிச்சு. அதான் நிறையா மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இட்ஸ் நோ மெஷர் ஆஃப் ஹெல்த் டு பி வெல் அட்ஜஸ்டட் டு எ ப்ரொஃபவுண்ட்லி சிக் சொசைட்டி. அதாவது நோயுற்ற ஒரு சமுதாயத்திற்கு அதுக்கு ஆரோக்கியத்தின் அளவுகோல் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய பாயிண்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய திங்கிங்கை பொறுத்து. அதாவதுங்க இப்போ நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கட்டத்தில் அதிகமானவர் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலேஷன் அதிகமாக அவங்க திங்க் பண்ணுறதோடைய கெப்பாசிட்டியும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எதுக்காக அவ்வளோ திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கே தெரியாது. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதனால் ஹெல்த் பாதிப்படையுது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு சொசைட்டி அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே எதையாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க்கில் எந்தையும் ஒரு ஆழ்ந்த தன்மையோடு ஒர்க் பண்ண முடியறதில்ல. இது ஒரு பெரிய விஷயம். இப்போ 2005 பார்த்திங்கன்னா MBA அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய படிப்பு, சரிங்களா? இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்ததப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய படிப்பு. அப்போது அடுத்ததாக MBAங்கிறது ஒரு பெரிய படிப்பு. அப்போ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு எஜுகேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அப்போ கல்ச்சர் அதே மாதிரி தான், ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். அதனால் ஒரு சொசைட்டி இருக்குது, அப்படியே 1 by 1 மக்கள் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போது இட்ஸ் நோ மெஷர் ஆஃப் ஹெல்த் டு பி வெல் அட்ஜஸ்டட் டு எ ப்ரொஃபவுண்ட்லினா என்னென்னா ஒரு ஆழமாக சிக் சொசைட்டி. ஒரு சொசைட்டியே அது ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கிற ஒரு அளவுகோல் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பிகம் எ ஃபார்ம் ஆஃப் கார்பேஜ். We don't know what to do with it, have no control over it, don't know how to get rid of it. அதாவது நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ணி நம்ம மைண்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அது ஒரு நாளைக்கு ஒரு பெருசாக வெடிக்கும் மகளே. எப்போ பார்த்தாலும் எதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காரு, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிம்பாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய மூளையே ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிரும். அதுதான் சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பிகம் எ ஃபார்ம் ஆஃப் கார்பேஜ். நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் டெய்லியும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா களவும் கற்றும் வர கிடையாது இது, சரிங்களா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேறு, தேவையில்லாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு. ஸோ நம்ம தேவையில்லாத விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு உள்ள மைண்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு குப்பை. அதைத்தான் இதில் சொல்கிறாங்க, சரியா? டோன்ட் நோ ஹவு டு கெட் ரிட் ஆஃப் இட்னா அகற்றுவது எப்படி, நம்ம மூளையில் இருக்கிற தேவையற்ற குப்பைகளை அகற்றுவது எப்படி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் சொல்லுது. அதாவது இது எப்படி அகற்றுவது அப்படிங்கும்போது இதை ஈஸியாக, அதாவது நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தினமும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது செய்யணும். யோகாசனம், தியானம், இது மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பிரீத்திங்னஸ், ஒரு மூச்சு உள்வாங்கி விடுவது,
நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக செய்யும்போது உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும், நம்ம ஏன் டெய்லியும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த கார்பேஜ் எப்படி அகற்றுவது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டெய்லி எதையாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அதாவது ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஃப்யூச்சரை நோக்கி போகிறதே கிடையாது. எது கிடைச்சாலும் நம்ம பண்ணிக்கிற வேலை, ஓகே இந்த வேலைக்கு போகிறோம், இது ஓகே, இது இல்லை, இது படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு நிறைய பேர் போகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு மாதிரி ஜாப் டிமாண்டு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கவும் மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி முழுசாக ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது நம்ம அதில் வந்து ஒரு பெரிய ஆளாகும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், யாரும் வந்து அவங்க பர்டிகுலர் ஒரு விஷயத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக சாதிச்சிட்றாங்க. நிறைய விஷயத்த வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களால சாதிக்க முடியுது. நீங்கள் கம்மி மார்க் எடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஜாபில் இருப்பாங்க. நல்ல மார்க் எடுத்தவங்க அவங்க நல்ல ஜாபே கிடைக்காது. ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஜாபுக்கு போய்ட்டுருப்பாங்க, அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை, அதாவது அவங்க முழுமையாகவே எதுலேயுமே அடைய மாட்டாங்க. ஆனால் எந்த விஷயத்தில் அவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீக்காக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ கிரிக்கெட் அதே மாதிரி தான், கிரிக்கெட்டில் விளையாடுறவங்க நல்லா சாதிக்கிறாங்க. அப்போ அவங்க எஜுகேஷனில் கம்மியாக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அப்போது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை அகற்றுவது மிகவும் கடினம். ஆனால் அதை அகற்றணும் அப்படின்னா நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அகற்றிடலாம். அதை அகற்றிட்டிங்கனாவே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஜெயிச்ச மாதிரி, ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி. அது நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்கள் அந்த தேவையில்லாத விஷயத்தை அகற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயம் எது, உங்களுக்கு எந்தில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அதை பொறுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். யூ மஸ்ட் கீப் தி கார்பேஜ் அவுட் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. சொல்லுவாங்களே, என்னென்ன எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மச்சான், அடுத்தவனை பற்றி நமக்கு என்ன கவலை, அடுத்த பிரச்சனைக்கு ஏன் நீ யோசிக்கிற, இப்படிலாம் நிறைய பேசியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனில், வீட்டில். எது குட்டி, நமக்கு எது குட்டி வம்பு, அதெல்லாம் எதுக்கு தம்பி வம்பு, ஏன்பா இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் நம்ம விஷயத்தில் பேசுவாங்க. அப்போது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை அவுட் ஆஃப் மைண்ட் நீங்கள் அதை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ யாராவது ஒரு பிரச்சனையை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை பற்றி யோசிக்கிறது, நம்ம அதை பற்றி யோசித்து நம்ம அவங்கள பற்றி ஏதாவது திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதை பெருசாக எடுத்து அது பிரச்சனையாக உருவாக்கக்கூடாது. அப்போ நமக்கு தேவையில்லை, அதை வந்து நீங்கள் அகற்றிடணும், அவுட் ஆஃப் மைண்டில் வச்சுக்கணும். இப்படி யாராவது ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுவாங்க, அதை பற்றி யோசிப்போம். யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அதை பற்றி யோசிப்போம். அப்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ப்ராப்ளம் தான், அதுவும் நமக்கு ஒரு கார்பேஜ் மாதிரி தான். ஸோ அப்போ நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம விட்டுறணும், அதை நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை முழுமையாக அடையிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு கோல் நோக்கி அச்சீவ் பண்ணுறீங்கன்னா அந்த அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்படி பண்ணலைன்னா இந்த வருஷம் முடியலையா அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடியும், அடுத்த வருஷம் முடியலையா அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடியும். ஆனால் கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். அப்போ அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். உங்களுடைய கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணணும். அதை நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜாபுக்கு போகிறோம், அதுக்கு இப்போது எக்ஸல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும், குட் கம்யூனிகேஷன். அப்போ நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வேறு ஜாபு, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, வேறு ஒரு ஃப்யூச்சர் பிளானு, இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறது தான் வந்து கார்பேஜுங்கிறோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம எதை நோக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், அப்போ அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறது எதுக்காக நம்ம வேலைக்கு போகிறீங்க, நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினீங்கனாவே
நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அப்போ நீங்கள் அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும். சரிங்களா? நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம எதை பற்றியும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒன்றும் நடக்காது. நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம போனால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஸோ அப்போது நமக்கு தேவையில்லாத விஷயம், தேவையற்ற விஷயங்களை அவுட் ஆஃப் மைண்ட், அதாவது மைண்டுக்கு வெளியில் வச்சுக்கணும். நம்ம அதை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேவா? அதை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த ஓவர் திங்கிங்கோடைய மெயின் கான்செப்ட்டு அதிகமாக திங்க் பண்ணுறதை எப்படி கம்மி பண்ணுறது, ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். சரியா? அதுதான். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கிறது இன்னும் விஷயம் இருக்குது. அடுத்தது, டு நாட் லெட் தி டினி திங்ஸ் பிகம் டாக்ஸிக். அதாவது டினி திங்ஸ்னால் சிறிய சிறிய விஷயங்கள். சரிங்களா? சிறிய விஷயங்களே நச்சுத்தன்மை அடைய விடாதீர்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு பெருசாக வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கும். சிறிய விஷயங்களை பெரிதாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சிறிய விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்களே, என்னடா மச்சான் இதெல்லாம் ஒரு விஷயமாடா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாப்பா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, வா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது பிரச்சனை பெருசாக இருக்கணும். அப்போது சிறிய விஷயங்களை, ஒரு சிறு சிறு விஷயங்களை வந்து நம்ம நச்சுத்தன்மை அடையதுன்னா அது வந்து தீவிரமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நம்மளாக காரணம் இருக்கக்கூடாது, நம்மளால் உருவாகவும் கூடாது. அதுதான் சொல்கிறாங்க, டு நாட் லெட் தி டீனி திங்ஸ் பிகம் டாக்ஸிக். சரிங்களா? டீனி திங்ஸ்னால், டீனினா சிறிய சிறிய விஷயங்களை. சரியா? ஸோ அப்போது சிறிய விஷயங்களை, சிறு சிறு விஷயங்களை நம்ம அதை பாரா ஒன்று அதை பற்றி ஊதிய கெடுத்துட்டோம்டா, இவன் பாரு இதை இன்னும் சொல்லிட்டு திரியிறான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறிய விஷயங்களை பெருசாகக்கூடாது. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடுவோம். வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. இப்போ நிறைய லவர்ஸ்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, நிறைய கப்புள்ஸ்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அதில் தான் வந்து ஒரு ஃபேமிலியே ரெண்டாயிரம் பேர். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தாங்கன்னா ஓகே, படத்தில் வர மாதிரி. ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது அவங்க எடுத்துக்கிற மெசேஜை பொறுத்து ஒரு சிலருக்கு சிறிய விஷயம் பெருசாக தெரியும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக, அதாவது ஒரு சிலருக்கு நமக்கு சிறுசாக தெரிகிற விஷயம் மற்றவங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சிறிய விஷயங்களெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து என்ன ஒர்க்கு, நம்ம எந்த ஒரு வேலையை நோக்கி நம்ம போகிறோம், நம்ம அதில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் வந்து நீங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம தள்ளி வச்சிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்கிறாங்க, டு நாட் லெட் தி டீனி திங்ஸ் பிகம் டாக்ஸிக். சரிங்களா? ஸோ டாக்ஸிக்னா நச்சுத்தன்மை. ஸோ சிறிய விஷயங்களை நச்சுத்தன்மை அடைய விடாதீர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி நம்ம அதை ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக பண்ணிடக்கூடாது. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்ம வந்து பெருசு பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கு, டு நாட் லெட் தி டீனி திங்ஸ் பிகம் டாக்ஸிக். ஓகேங்களா? ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னங்கிறது பார்ப்போம். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஆன்டிடோட் ஆஃப் ஓவர் திங்கிங். சரிங்களா? நினைவாற்றல் அதிகமாக சிந்திக்கும் ஒரு மாற்று மருந்து. அதாவது ஆன்டிடோட் அப்படின்னா மாற்று மருந்து. மைண்ட்ஃபுல்னஸ், இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது
நம்ம அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை எப்படி அது வேற ஒரு விஷயத்தில் நம்ம மாற்றணும், நம்ம மைண்டை வந்து மாற்றணும். அதுதான் அதில் சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிடோட்னா மாற்று மருந்து, அதற்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம பேசுவோம் இல்லையா வீட்டில், இப்போ யாராவது கவலையில் இருக்கிறாங்க, ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனை, இல்லை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் ஏதாவது திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் ஒரு சில விஷயத்தை பற்றி பேசுவோம். பரவாயில்ல குட்டி, இதை பற்றி கவலைப்படாத, இல்லை குட்டி இப்படிலாம் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம் பார்த்தியா. ஸோ அதுதான் அதில் சொல்ல வராங்க. அப்போது நம்ம ஏதாவது ஒன்று ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து நம்ம அதுக்காக வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு மாற்று மருந்து, அதற்கு வந்து நம்ம ஒரு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் வந்து இதில் இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஆன்டிடோட்னா மாற்று மருந்து, மாற்று வழி. அதான் மாற்று வழின்னா நம்ம மாற்று மருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய ஐடியாஸ், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அப்போது அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம அதற்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒன்று. ஸோ அப்போது நாம் எப்படி சிறுவர்களிடம் வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை பற்றி சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அதுலேருந்து வெளியில் வரதுக்கு சடனாக நமக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும், இல்லை நம்ம பிடிச்ச வேலையோ, இல்லை ஏதாவது ஒரு அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போது அதை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வரலாம். சரிங்களா? இது ஒன்று. அப்போது இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கட்டும், நீங்கள் அதை திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி விட மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. அவன் இப்படி, அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி வந்தான், அந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி வந்தான் அப்படிங்கிறதுனால நம்மளை பற்றி திங்க் பண்ணுறத விட மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுறது அதிகமாகி போச்சு. அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் நம்மளுடைய சேஞ்சஸ் மாறணும் அப்படின்னா நம்ம பிடிச்ச விஷயத்தை நோக்கி திங்க் பண்ணணும். நமக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பெருசாக யோசிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தி மோஸ்ட் மைண்ட்ஃபுல் யூ பிகம், தி லெஸ் யுவர் மைண்ட் ரன் வைல்ட். இதுவும் அதே மாதிரி தான், எல்லாம் ரிலேட்டிவ், எல்லாம் சேம் பாயிண்ட்ஸ் தான். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி சேமாக இருக்கும். அதாவது தி மோஸ்ட் மைண்ட்ஃபுல் யூ பிகம், தி லெஸ் யுவர் மைண்ட் ரன் வைல்டு. அதாவது உங்களுடைய மைண்டு ஃபுல் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதை வந்து செயல்படுத்துவது அதிகமாக செயல்படுத்த முடியாது, குறைவாகத்தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, அதாவது ஈடுபட முடியாது. நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக கொண்டு வந்தது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நமக்கு டைம் பத்தாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரது, அதுக்காக நம்ம முயற்சி செய்வதற்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. அப்போது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அப்போ நம்ம அதை பற்றி மட்டும் யோசிக்காமல் நம்ம பல விஷயத்தை யோசிக்கிறதுனால நம்ம ஈடுபட வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாகி போயிடுது. அதாவது நம்மளால் முழுமையாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட முடியாது. அப்போ அதில் நம்ம ஈடுபடுறது கம்மியாயிடுது. அப்போ அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா திங்க் பண்ணுறது கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செயல்படுத்தணும். உங்களால் என்ன முடியும், நம்மளோட லைஃப்பில் என்ன, நம்ம எந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம், அப்போது அதில் வந்து நம்ம அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும்.
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடுறோன்னு வச்சுங்க. அந்த கிரிக்கெட்டில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்கள் வந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டராக ஆகிடுவீங்க. நல்ல ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனாகவோ இல்லை கிரிக்கெட் பவுலராகவோ இல்லையா. நீங்கள் ஆல்ரவுண்டர், பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங், கேட்ச் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிறந்த வீரர் ஆகிடுவீங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆவீங்க. இங்கே எல்லாருமே அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களால வந்து ஈஸியாக அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆளாக முடியுது. சரிங்களா? அப்போது பல விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறனால தான் நம்ம எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியறதில்ல, நம்மளால் வரவும் முடியறதில்ல. நீங்கள் அவங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய பயணம் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது. எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸுன்னு இல்லை, நீங்கள் ஒரு ஆத்தராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ரைட்ரு, இல்லை ஒரு ப்ளம்பரு, ஒரு சரிங்களா, ஒரு டிரைவிங், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது தான் அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அப்போ நம்ம எடுத்துக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கிற கோல் பொறுத்து இருக்குது. நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி மட்டும்தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி போகும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். தாட் இஸ் தி மதர் ஆஃப் இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னா எண்ணம். சரிங்களா? நம்ம எண்ணம் எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கிறது நம்மளுடைய லைஃப். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ தாட் இஸ் தி மதர் ஆஃப் இன்டென்ஷன். அதாவது நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். அதாவது இந்த புத்தகத்தை வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பல லட்சம் பேர் கூட படிச்சிருக்கலாம். அவங்களாம் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த புத்தகத்துலேருந்து நான் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். அதை வந்து மாற்றிக்கணும், பெருசாக அதை வந்து மாற்றுறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய எண்ணம் எந்த லெவலில் இருக்குது, நம்ம எதை நோக்கி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அது வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜென்ரலாக தேவை. இப்போ என்றைக்காவது இந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகும், என்றைக்காவது இப்போ செய்கிற வேலை வந்து நமக்கு யூஸ் ஆகும், நம்ம லைஃப்பை வந்து மாற்றும், நம்ம லைஃப் வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கார். இப்போ அவர் இன்ஜினியராக என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஆர்கிடெக்டராக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பிளானர், ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளானர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னா அவர் அதை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் தேவையான, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான மற்றபடி திங்ஸ் எங்கே கிடைக்கும், எங்கே லோவாக கிடைக்கும், எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும், எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐடியாஸ், பில்டிங், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒரு டாக்டரை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மசி தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம டாக்டரை அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போது நம்ம என்ன ரிலேட்டிவ், நம்ம எதை நோக்கி நம்ம எந்த மாதிரி ஜாபில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஜாபில் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ அதை ஜாயின் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதில் கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஒரு கோலை நோக்கி போகும்போது அதில் சில விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சில விஷயத்தை கற்றுக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? அது வந்து ஒரு காமனான விஷயம். ஆனால் நம்ம வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது நம்மளுடைய நோக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம எந்த மாதிரி திங்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போனால் அந்த விஷயத்தை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து நம்ம மைண்டில் ஆட் பண்ணும்போது அது கார்பேஜாக மாறுது. அதை தான் போன பாயிண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நினைக்காம நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அதை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. யூ அட்ராக்ட் வாட் யூ ரிப்பீட் அண்ட் பிலீவ், நாட் வாட் யூ வாண்ட். சரிங்களா? புரியுதுங்களா? யூ அட்ராக்ட் வாட் யூ ரிப்பீட். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் நம்புகிறீர்களோ, சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் நம்புகிறீர்களோ அதுதான் உண்மை. நாட் வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ அது கிடையாது. நீங்கள் அதிகமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, டேய் நீ என்ன யோசிச்சு அதுதான் நடக்கும், நீ என்ன வேணுமோ அது மட்டும் கேளு. ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசாத, உனக்கு என்ன வேணும் அதை பற்றி கேளு. கிடைக்கும் கிடைக்காது அதை பற்றி மட்டும் பேசுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி சரிங்களா? நீங்கள் எதையாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க அதை ஒரு விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகிறீர்களோ, நீங்கள் மறுபடியும் நீங்கள் எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதை நம்புங்க, அதுதான் நடக்கும். நாட் வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எதை நோக்கி முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் எதை அதிகமாக மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாம் திங்க் பண்ணுறதுல நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எதை நோக்கி திங்க் பண்ணுறோம், நம்மளை லைஃப் எப்படி, நம்ம எந்த விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கிடையாது, நீ என்ன அடையிற, உனக்கு என்ன தோணுது, உன்னுடைய செயல் என்ன, நீ எதை பற்றி அதிகமாக நினைக்கிற, நீ எதை மீண்டும் மீண்டும் யோசிக்கிற, அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக எதை வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரிங்களா? அப்போ அது நீங்கள் எடுத்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுதான் அதில் சொல்கிறாங்க. யுவர் அட்ராக்ட் வாட் யூ ரிப்பீட். நீ என்ன நினைக்கிறியோ, உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது தொடர்ந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போது நம்மளுடைய திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டிவிஜுவல், எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகே, யூ ஆர் born டு grow and evolve. யூ ஆர் born டு grow and evolve. அதாவது நீங்கள் வளருவதற்காக ஒரு மதிப்பிடுங்கள். புரியுதுங்களா? அதாவது நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், என்ன லெவலில் இருக்கோம், நாம் அதை க்ரோ பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கான மதிப்பிடுதல். எவால்வேஷன்னா ஒரு வேல்யூ, அது ஒரு மதிப்பிடணும் இல்லையா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ யூ ஆர் born டு க்ரோ அண்ட் எவால்வ். நம்ம ஒரு மதிப்பீடு செய்யணும், அது எப்படி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உணவகத்திற்கு கஸ்டமர் சாப்பிட வராங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி உணவை எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. அதில் நிறைய ரெசிபி இருக்கும், நிறைய வகையான மெனு வகைகள் இருக்கும். அதில் எது அவங்களுக்கு அந்த டைமில் எது கிடைக்கும், எது சூட்டபிளாக அது மாதிரி எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதே தான். ஸோ அப்போ நம்ம மதிப்பிடுதல் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் நம்ம எந்த மாதிரி வேலையில் இருக்கோம், நம்ம எந்த மாதிரி ஜாபில் இருக்கோம், நமக்கு எப்படிலாம் மைண்டு ஓவர் திங்கிங் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுடைய எவால்வ், நம்மளுடைய ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணும்போது நமக்கு அது என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டெப்பு வேணும், அடுத்தடுத்து எந்த மாதிரி நடக்கும்
இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அதை அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு தான் நம்ம என்னங்கிறது முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? அதை நாம் வெளியில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அதை முயற்சி பண்ணி தான் நம்ம வெளியில் கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம மைண்டு எந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருமே வந்து உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போது நாம் என்ன செயலை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை நோக்கி பயணம் பண்ணுறோம். இடையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் அடுத்தது. சரிங்களா? நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? எ ஷார்ப் மைண்ட் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுடைய மைண்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக சரிங்களா வச்சுக்கிறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். இப்போ வயசானவங்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்க, எங்கேப்பா நிம்மதி இருக்குது? நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறது, என் நேரம் அப்படி, இந்த காலத்துலேயும் நான் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வயசானவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியாகவும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் க்ளீனிங் இந்த மாதிரி வந்து நிறைய வேலையில் இருக்கிறாங்க. சரிங்களா? பட் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய மைண்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ, அதாவது ஏற்கனவே சொன்னேன்ல கார்பேஜ் இல்லாமல் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது. அந்தளவுக்கு உங்களால் வந்து ஈஸியாக ஒரு இதில் வந்து முன்னேற முடியும். ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதற்கு வந்து நீங்கள் மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ரெண்டாவது ஷார்ப்பாக வச்சுக்கணும். தேவையில்லாத குப்பைகளெல்லாம் வந்து அகற்றி விட வேண்டும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அகற்றுறது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம சாதாரணமாக பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னா அதையும் பேசுவோம். அதை பற்றி பேசும்போது அதுவும் மைண்டில் ஏறும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை கூட நம்ம எடுத்து மைண்டில் போட்டுக்குவோம். இப்போ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, ஏங்க அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, ஏப்பா இப்படி பண்ணேன், அப்படி பண்ணாங்க, அவங்க இப்போ தான் வந்தாங்க, அப்படி இப்படின்னு மாற்றி 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 நம்மளை தப்பு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. யாரும் வந்து கம்பேர் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை. ஆனால் எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து அது இயல்பு தான். கம்பேருங்கிறது ஒரு இயல்பு தான். அவன் இப்படி பண்ணால் உன்னால் ஏன் முடியாது, இப்படி பண்ணால் நீ ஏன் சாதிக்க முடியல, அப்படி இப்படின்னு பேசுறதுனால தான். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குதோ மைண்டு, அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். அப்போது அந்த மைண்டை நம்ம எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கிறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். அப்போ மைண்டை எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி சாதிக்க முடியும். சரிங்களா? ஸோ மைண்டை வந்து எப்பயும் ஷார்ப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது லாஸ்ட்டு இந்த புக்கு வந்து ஸ்டாப் ஓவர் திங்கிங் இன் 3 minutesன்னு சொல்கிறாங்க இல்லையா? 3 நிமிஷத்தில் கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் நம்ம போக போக ஒரு கொஞ்ச நாள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்போ நார்மலாகவே நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன்று ப்ரீத்திங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூச்சு பயிற்சி. ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 minutes எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். கம்ப்ளீட்லி யுவர் பாடி நெக்ஸ்ட் ஃபார் 1 minute. ஸோ அந்த ப்ரீத்திங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரிங்களா யுவர் பாடி நெக்ஸ்ட் ஃபார் 1 minute, அதாவது கம்ப்ளீட்லி டு யுவர் பாடி. நம்மளுடைய பாடி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்போது நீங்கள் ப்ரீத்திங் வந்து பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செகண்ட் ஸ்டெப்பு வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து நான் விசுவலைஸ். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இதை விசுவலைஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு விசுவலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா, அது டெய்லியும் ஒரு எவாலுவேட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த 3 things வந்து உங்களால் ஈஸியாக வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் இந்த புத்தகத்தின் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிற விஷயம், அதாவது என்னுடைய மைண்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எனக்கு இந்த புத்தகத்தில் வந்து நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ
ஸோ என்னுடைய நோக்கம் வந்து நீங்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.